ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ராஜதந்திரம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திருட்டு பண்ணிட்டு ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு சில கடன்கள் இருக்கு, அதையும் அவங்க கஷ்டப்பட்டு அடைச்சிக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் பிளான் பண்ணுறாரு, நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஒரு பெரிய விஷயத்தில் கை வச்சு நம்மளும் செட்டில் ஆயிடணும், ஹீரோயினை செட்டில் பண்ணிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. அதுக்காக ஒரு அகல கால வைக்கிறார். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவர் நினைச்ச மாதிரி நடந்ததா, அதுல வர பிரச்சனைகள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படம் 2015 வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹெய்ஸ்ட் த்ரில்லராகவே இருந்தது. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போனாலும் செகண்ட் ஹாஃப்லாம் விறுவிறுன்னு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வீரா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ரெஜினா கசன்ட்ராவும் அவங்க ரோலை சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல இருக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸா இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், காமெடி போர்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல த்ரில்லர் போர்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. இத்தனைக்கு இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. அது ஒரு குறையா தான் இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா போக போக பிக்கப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல பல இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது அவங்க பண்ற ஹேஸ்ட் போர்ஷன்ஸ்ல. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீட்டான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.